Hi, good evening. Welcome to Study Buddy மக்களே. கொல்கத்தா டாக்டர் செட் ஃப்ரெஷ் கண்டிஷன்ஸ் கண்டினியூ ஸ்டில். ஸோ இப்போ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தான் ரீசெண்டாக மம்தா பானர்ஜி அவங்க வந்து ரிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து. ஸோ பெரல்ஸ் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன் வித் சைனீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இன்றைக்கி ரெண்டு டாபிக் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்துருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, இன்னொன்று வந்து சிக்கல் செல் அனிமியா. இந்த ரெண்டு டாப்பிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை பார்த்துடலாம். அதாவது வந்து பெரல்ஸ் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன் வித் சைனீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது வந்து சைனாக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்கு, எந்த அளவுக்கு அது டிஸ்அட்வான்டேஜான ஒரு சுச்சுவேஷனையும் சைனாக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி இங்கே பேசுகிறாங்க. ஸோ டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது என்ன? இந்தியாவில் நம்ம வரலாறுலேருந்து படித்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து இந்தியாவுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறதுல நம்மளுடைய அதாவது கவர்னன்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம வரலாறுலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதனால தான் இந்தியா வந்து அதாவது பாதி ஃபெடரல் நேஷனாகவும் பாதி யூனிட்ரி நேஷனாகவும் இருக்கும். அதாவது குவாசி ஃபெடரல் நேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்மளுடைய சென்ட்ரலைஸ்டான விஷயங்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் மௌரியன்ஸோடைய டைனாஸ்டி சென்ட்ரலைஸ்டு. டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இந்த குப்தா டைனாஸ்டி, புஷ்யபுத்தி டைனாஸ்டி, ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு டீசென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மெடிவல் இந்தியா வரும்போது அக்பருடைய சில மெத்தட்ஸ் அப்படியே கவர்னன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஷெர்ஷாவுடைய கவர்னன்ஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் லேட்டர் மாடர்ன் இந்தியாவில் இங்கிலீஷ் கிட்டேருந்து அவங்களுடைய பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இதெல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். பட் சைனீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சிங்கிள் பார்ட்டி, அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி மட்டும்தான் அவங்க கண்ட்ரி ஃபுல்லாக இருக்குது. அவன் எந்த வகையில் டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கான் அப்படின்னா, ஒரு ஃபுல் அட்டானமஸான டீசென்ட்ரலைஸ்டு அவனுக்கு கிடையாது. எல்லாம் இஷ்டத்துக்கு நீ நடந்துக்கப்பா அப்படிங்கிற ஒரு டீசென்ட்ரலைசேஷன் கிடையாது. அவனுடைய டீசென்ட்ரலைஸ்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, அவன் வந்து மேலே அதாவது கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க வந்து உனக்கு அட்டானமஸ் அப்படிங்கிறது நான் கொடுக்கறதுக்குள்ளே நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் நீ தன்னிச்சையாக டிஸ்கிரிஷனரியாக எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டீசென்ட்ரலைஸ்டு கேரக்டரிஸ்டிக்ஸ். பட் இப்போ அமெரிக்கா எடுத்திங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஃபெடரல் நேஷன். அங்கே வந்து ஃபெடரல் நேஷனுக்கு ரொம்ப அப்சல்யூட்டாக தேவைப்பட வேண்டியது ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஏன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான் டிமார்க்கெட் பண்ணுது. ஐயா, இதெல்லாம் உன்னுடைய இது சப்ஜெக்ட்ஸ், இதை நீ பார்த்துக்கணும், இதெல்லாம் என்னுடைய சப்ஜெக்ட்ஸ் நான் பார்த்துக்குவேன், இன்னது நான் ஓவர் ரைட் பண்ண மாட்டேன், இன்னது நீ ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து கம்ப்ளீட் பியூர் ஃபெடரல் நேஷன். இந்தியா வந்து குவாசி ஃபெடரல். சம்டைம்ஸ் சில எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷன்ஸில் நம்ம ஸ்டேட் லிஸ்ட்டில் பார்லிமெண்ட்டால் கை வைக்க முடியும். பட் இங்கே சைனாவில் எந்த மாதிரி அப்படின்னா, அங்கே எந்த ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷனும் கிடையாது. இந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ அவங்களால நினச்ச மாத்திரம் ஏதாவது மாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்களால மாற்ற முடியும். பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டீசென்ட்ரலைஸ் அப்படிங்கிற ஒரு இது மூலியமாக, வார்த்தையின் மூலியமாக லோக்கல் கவர்மெண்ட்ஸுக்கு அதீத ஃப்ரீடம் கொடுத்து, நீ வந்து என்ன பண்ணுறன்னா உங்களுக்குள்ளே காம்படேட்டிவாக இருந்து மற்ற ப்ராவின்ஸோட நீ இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணி நீ எந்த அளவுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறியோ அது உன்னோட திறமை அப்படிங்கிறாங்க. இது எல்லா டைமும் வந்து பாசிட்டிவாக முடியாது கிடையாது. சம்டைம்ஸ் இது வந்து நெகட்டிவான பேக் ஃபயரும் ஆயிருக்கு. இந்தியா வந்து சைனா வந்து ஒரு நெட் இம்போர்ட்டர் ஆஃப் ஸ்டீல்லேருந்து நெட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஸ்டீலாக மாறி இருக்காங்க. அதாவது நான் இறக்குமதியை மட்டுமே நம்பி இருந்தேன், நான் கொஞ்ச நாளில் என்னுடைய ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் மூலியமாக, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ஷன் மூலியமாக நான் ஏற்றுமதியாளராக மாறுறேன் அப்படின்றது சைனா. பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய ரிஃபார்ம் கமிஷன்லாம் வச்சு அவங்களும் மாற்றினாங்க. பட் பெரிய அளவில் அது பலனளிக்க கிடையாது. நிறைய தேவையில்லாத செக்டார்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே அரௌண்ட் 6.9 ட்ரில்லியன் விச் இஸ் இன்எஃபெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து வி ஷுட் லேர்ன் அண்ட் சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா, எந்த மாதிரி அதாவது இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் இந்த டீசென்ட்ரலைசேஷன் மூலியமாக ஃபினான்ஷியலாக எப்படி ப்ராவின்ஸ்க்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்து எந்த அளவுக்கு அவங்க வந்து மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியலைசேஷன் இதெல்லாம் கெயின் மொமெண்டம் பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணி அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் அவங்க எதுலலாம் தவறு பண்ணாங்களோ அதை நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. ஸோ செமிகண்டக்டர்ஸ் பிளான்ட் எல்லாமே வந்து ரொம்ப இஷ்டத்துக்கு வந்து சைனீஸ் அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் எதுவும் இன்னோவேட்டிவாக இல்லை அப்படின்றாங்க. இன்னோவேட்டிவாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபோன் வந்துருந்தது, iPhone 16. அதில் தான் இன்னோவேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவில் கிடையாது. ஒவ்வொரு வருஷம் சின்னதாக ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டு அதை இன்னோவேஷன் அப்படிங்கிறாங்க. பட் இப்போ ஒரு ஃபோன் வந்து சைனா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஹோவே. அந்த ஃபோன் வந்து அற்புதமாக இருக்குது. 3-fold ஃபோன் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதை தவிர்த்து பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் மூலியமாகவாது ஏதாவது அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா
அந்த அளவுக்கு ப்ராஸ்பரான ஒரு நேஷனும் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் கிடையாது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஓகே, இன்ஸ்டபிலிட்டி அண்ட் அன்சர்டனிட்டி ஸ்டாக் பங்களாதேஷ். இப்போ ஒரு இன்ட்ரிம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முகமது யூனுஸ் அப்படிங்கிறவருடைய தலைமையில் ஒரு நோபல் லாரேட், அவர் நல்லா வந்து திறமையான மனிதர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இங்கே திறமை அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த கவர்னன்ஸ், எப்படி வந்து தன்னுடைய பிடியில் அந்த ஆட்சியை வச்சுருக்காங்க, எப்படி அதை நிர்வகிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திறமை அப்படிங்கிறது இங்கே முக்கியம் கிடையாது. நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த ஒரு அத்தாரிட்டி, அந்த ஒரு இது இருக்கணும், ஆளுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்களை எதனால் வந்து அவுட்ஸ்டர் பண்ணாங்க, வெளியே துரத்தி விட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நடவடிக்கைகள். ஆரம்ப காலகட்டத்தில் இளைஞர்களும் பெண்களுடைய வாக்குகளும் அவங்க வந்து கெயின் பண்ணாலும் லேட்டர் டைம்ஸில் அந்த மாசஸோடு இருந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. அதுவே அவங்களுடைய தோல்விக்கும் அவங்களுடைய எக்ஸைலுக்கும் இந்தியாவுக்கு வந்து அவங்க ஓடி வரத்துக்கு ஒளிஞ்சு இருக்கிறதுக்கான காரணமாகவும் மாறுனுச்சு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட், இந்த யூனிஸ் அவங்களுடைய கவர்மெண்ட் பெரிய அளவில் இவங்களும் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலையில் கிடையாது. இப்போ செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டாங்க. நிறைய இடங்களில் மைனாரிட்டிஸ் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய குரூப்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, புது புது டிமாண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்டே வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நாள் வந்து மிலிட்ரியாலையும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அப்போசிஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன சொல்கிறாங்க, சீக்கிரமாக ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து இது பண்ணுங்கள், ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். ஸோ அப்போ தான் வந்து சேஞ்சஸ் அப்படிங்கிறத வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது அப்போசிஷன் பார்ட்டிஸோடைய வாதம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இது இந்தியாவையும் பெரிய அளவில் பாதிக்குது. அங்கே இருக்கக்கூடிய மிலிட்டன்ட் குரூப்ஸ் நார்த் ஈஸ்ட்டில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சண்டையை போட்டு பங்களாதேஷ்குள்ளே தப்பிச்சு ஓடிடுவாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷேக் ஹசீனா இருந்த வரைக்கும் அது ஓரளவுக்கு இந்தியன் கவர்மெண்ட் அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணதுனால ஓரளவுக்கு செக்கில் இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி லூஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவை சுற்றி நிறைய பொலிட்டிக்கல் எக்கனாமிக் க்ரைசிஸ் இருக்கக்கூடிய நேஷன்ஸ் அதிகமாகிக்கிட்டே போகுது. இந்தியாவுக்கும் ஆபத்து. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதை உணரணும். அதாவது இந்தியாவுக்கு ஆபத்து அப்படிங்கிறத தாண்டி இந்தியா எந்த அளவில் வந்து பங்களாதேஷ்க்கு உதவி செஞ்சுருக்காங்க. 1970s அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷனாக மாறுறதுக்கு, பாகிஸ்தானோட பிடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்தியா தான் பெரிய அளவில் உதவி செஞ்சுருக்காங்க. ஸோ அதை நினச்சி பார்த்து அவங்க ஓரளவுக்கு, அதாவது ஒரு ஸ்டேபிளாகவும் இந்தியாவுக்கு உதவிகரமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பங்களாதேஷில் அவங்களுடைய ஃபவுண்டிங் ஃபாதருடைய சிலை, அதாவது ஷேக் ஹசீனா அவங்களுடைய தந்தை, அவருடைய சிலையவே போட்டு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவரதே அடித்து நொறுக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுடைய ஷேட்ஸ் பெரிய அளவில் இல்லை. ஏன்னா அமெரிக்கா வந்து இந்த பிரேக் ஸ்ப்ரிங் நம்ம பார்த்தோம், அரப் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது வந்துட்டு 2011 வந்து அரப் ஸ்ப்ரிங், இது வந்து துனிஷியாவில் ஆரம்பித்து அப்படியே பரவி லிபியா, மொராக்கோ, அப்படியே ஒரு உக்ரைன் வரைக்குமே போயிடுச்சு. உக்ரைனில் ஆரஞ்சு ரெவல்யூஷன் அப்படிங்கிறது நடந்தது, எல்லோ ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸில் நடந்தது. ஆனால் அரப் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது வந்து 2011 துனிஷியாவில் ஆரம்பித்தது, அப்படியே மிடில் ஈஸ்ட்டில் இது பரவ ஆரம்பித்தது. அந்த மாதிரி 20th century, மிட் 20th century, அதாவது 1950s பக்கமாக பிரேக் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது வந்தது. இந்த செக்கோஸ்லோவாக்கியா அந்த நாடுகள்கிட்ட, அந்த நாடுகள் முக்கியமாக. ஸோ அதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இதிலலாம் வந்து அமெரிக்காவுடைய கைப்பட்டது வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கும். வெஸ்ட் நேஷன்ஸுடைய இது லிபியாவில் வந்து உமர் கடாஃபியை அவுட்ஸ்டர் பண்ணது, நிறைய இடங்கள் அமெரிக்காவோட கைப்பற்றிருக்கு. இதுலேயும் பட்டிருக்கு, எதையும் வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் அதை வந்து அவன் அப்ரப்டாக இது பண்ணுற, எக்ஸ்பிளிசிட்டாக அவன் பண்ணுறது கிடையாது. ரொம்ப நுணுக்கமாக அவங்க வந்து சிஏஎஸ், சென்ட்ரல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி அப்படிங்கிற ஒர்க் பண்ணுறான். ஸோ இந்தியா வந்து ஷுட் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பார்ட்டி, ஷேக் ஹசீனாவுடைய பார்ட்டி மட்டும் இல்லாமல் ப்ளூராலிட்டி அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணணும். பொதுவான ஒரு இதாக நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ இன்னும் அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது பங்களாதேஷில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதை நான் சொன்ன இம்பார்ட்டண்ட்டான டாபிக், இந்தியா சிக்கிள் செல் சேலஞ்ச். இந்த சிக்கிள் செல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர், ஜெனட்டிக் அப்நார்மலிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஜெனட்டிக் அப்நார்மலிட்டி, 2 பேரண்ட்டுக்குமே இந்த சிக்கிள் செல் ட்ரைட் இருந்தது அப்படின்னா,
அது வரத்துக்கான அவங்களுடைய அந்த டிஎன்ஏல ஜெனட்டிக்கில் வந்து அந்த பாதிப்புகள் இருந்தது அப்படின்னா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அந்த டிசீஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங், அதாவது ஒரு பிறந்த ஒரு குழந்தைக்கு டிஸ்க் ஷேப்பில் ரெட் பிளட் செல்ஸ் இருக்கும். அதாவது அந்த ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கும், டிஸ்க் ஷேப்பில். இதே வந்து சிக்கிள் செல்லால் பாதிக்கப்பட்ட ஒருத்தங்களுடைய செல் பார்த்திங்கன்னா க்ரெசன்ட் ஷேப்பில், அதாவது க்ரெசன்ட் ஷேப்பில் அறகுறையான ஒரு கிண்ணம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குது, கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஒரு கிண்ணம். இப்போ நான் ஒரு கிண்ணம் சும்மா எக்ஸாம்பிளுக்கு வரைகிறேங்க, இதுவே அப்படியே எடுத்துடாதீங்க. இப்படி ஒரு கிண்ணம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நான் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்படி இருந்தால் இதில் ஏதாவது கேரி பண்ணிட்டு போக முடியுமா? இப்படி இருந்தால் தான் கேரி பண்ணிட்டு போக முடியும். அறகுறையாக இருந்தது அப்படின்னா அதால் எதையுமே கேரி பண்ணிட்டு போக முடியாது. ரொம்ப சிரமம் ஏற்படும். ரொம்ப அவங்களால சுவாசிக்கிறதுக்கு ஒரு சிரமம் ஏற்படும், தலை சுற்றும், அடிக்கடி காய்ச்சல் வரும், இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளமாக கொண்டு வந்து நேஷ்னல் சிக்கிள் செல் அனீமியா எலிமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவோம். அனீமியா அப்படிங்கிறது வந்துட்டு ரத்த சோகை. இதில் பாதிக்கப்பட்டவங்களுடைய லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது அரௌண்ட் 40 இயர்ஸ் தான். பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி மூலியமாக இதை வந்து இன்னும் அதிகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. 40 வயசோட நம்மளோட வாழ்க்கை முடியலப்பா, இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்மளோட மக்கள் உங்களுக்கு தெரியும், நோயை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நோயோடு போராடாமல் நோயாளிகளோடு போராடுவாங்க. அதனால தான் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு, போராட வேண்டியது வந்துட்டு நோயாளியுடன் அல்ல நோயுடன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஒரு ப்ரிஜுடியூஸ் பண்ணுவோம், ஐயா இந்த நோய் அப்படின்னா வந்துட்டு நம்ம எதாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கம்யூனிகபிள் டிசீஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. இன்றைக்கி கேன்சரே கம்யூனிகபிள் டிசீஸ்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. மேபி நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம், பட் உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரியான பீப்புள். எப்படி இவ்வளோ வந்து இப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அவங்களுடைய உலகம் அப்படிங்கிறது வேறு, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. பட் இருக்காங்க. நம்மளோட வேலை என்ன, அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. சொல்லணும் இல்லைங்க இது வந்துட்டு இட்ஸ் அ நான் கம்யூனிகபிள் டிசீஸ், ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறது நான் கம்யூனிகபிள். இது வந்து ஜெனட்டிக் அப்நார்மலிட்டி இந்த சிக்கிள் செல் அனிமியா அப்படிங்கிறது. ஆனால் மக்களுக்கு ஒரு ஸ்டிக்மா ஏற்பட்டுருச்சு, ஐயா அவன் பக்கத்தில் போனோம்னா நமக்கு ஒட்டிடும் அந்த நோய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. இந்த சோஷியல் ஸ்டிக்மா அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வந்து ஜெனட்டிக்காகவே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனால் அதுக்கு செலவு பண்ணுறதுக்கான ஒரு தன்மை அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே கிடையாது. இதில் முக்கியமாக நேற்று நம்ம வந்துட்டு டிபிக்கு ஒரு 4 மாத்திரை பார்த்துருந்தோம். அதோடைய நேம்ஸ் வந்துட்டு படித்து வைங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இங்கே ஹைட்ரோசயூரியா இந்த மருந்து வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ ஓரளவுக்கு கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் கரெக்டான ஒரு டைமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீட்டாக வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா பெர்மனன்ட் க்யூர் அப்படிங்கிறது இதுக்கு கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பெர்மனன்ட் க்யூர் கிடையவே கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு ஒரு நோய் இருக்குதுன்னு தெரிஞ்சால் ஒன்று மெடிசனை கண்டினியூ பண்ணுறதை நிறுத்திடுறாங்க, அதுவே குணமாயிடும்னு வீட்டிலே இருந்துக்கிறாங்க பயந்து. மக்கள் பாதி பேர் இறக்கிறதுக்கு காரணம் கோவிடில் பயம் தான் முக்கியமான காரணம். அந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா சுற்றி இருக்கக்கூடியவங்க பாசிட்டிவாக சொல்லணும், ஐயா ஒன்றும் இல்லையா அது குணமாயிடும் அப்படிங்கிறது. ஆனால் சுற்றி இருக்கவங்க வந்துட்டு அவங்கள பயமுறுத்தி அவங்களையும் சுற்றி, அதாவது அந்த நோயாளியை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி இந்த மாதிரி ஏற்படுறதுனால தான். ஸோ இந்தியா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டிபிக்கு ஏற்படுத்தின அவேர்னஸ், ஹெச்ஐவி போலியோக்கு ஏற்படுத்தின அவேர்னஸ் மாதிரி இந்த சிக்கிள் செல் டிசீஸ்க்கும் அவேர்னஸ் ஏற்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்து இதில் எந்த அளவுக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைங்க, நீங்கள் இந்த மருந்துகளை சரிவர எடுக்கும்போது உங்களால் நல்லா வந்து நீட்டாக உயிர் வாழ முடியும், ப்ளஸ் எந்த அளவுக்கு பெரிய அளவில் பாதிப்பையும் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லணும். So Public Accounts Committee must assert its role as an instrument of parliamentary oversight. இதில் ஒன்று தான் மக்களே, இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் எந்த டைம்லேருந்து இருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த டைம் பீரியட்லேருந்து இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். யூபிஎஸ்சியில் வந்து இது கேள்விகள் கேட்டிருக்காங்க. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி பற்றி வந்து கொஷின்ஸ் நிறைய வந்திருக்கு. இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது யார் வந்து கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து யாரெல்லாம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வச்சு இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிற ஒரு இதை வந்து கமிட்டியை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா ரெவென்யூவையும் எக்ஸ்பெண்டிச்சரையும் ஆடிட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. இங்கே இருக்கக்கூடிய நியூஸை நான் சொல்ல, பட் நான் வந்துட்டு பொதுவாக பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டினா என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து என்னென்னா ஒரு டூத்லெஸ் டைகர் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான், ஒன்றுமே வந்து கடிக்க போகிறது கிடையாது. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு செக் வைக்கிறாங்க. அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் பில் அதெல்லாத்தையும் எடுத்து
அதுக்கப்புறம் கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல், ஓகேங்களா, அவங்க ரிப்போர்ட் தராங்க பார்த்தீங்களா கவர்மெண்ட்டோடைய வரவு செலவு பற்றியெல்லாம், அதை எடுத்து பார்லிமெண்ட்டில் எக்ஸாமைன் பண்ணுறது இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியுடைய வேலை. என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த நிர்வாகத்துக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்களோ அது சரியாக செலவு பண்ணப்பட்டிருக்கா, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நான் சொல்லியிருந்தேன் கமெண்ட்டில் வந்துட்டு இது எப்போலேருந்து உருவாக்கப்பட்டது இந்த கமிட்டி அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் கமிட்டி இன் இந்தியா, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கமிட்டி. இந்த கமிட்டியில் மெம்பர்ஸ் எடுத்திங்க அப்படின்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் 22 பேருக்கு மேலே கிடையாது. 15 பேர் லோக்சபாலேருந்தும் 7 பேர் ராஜ்யசபாலேருந்தும் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா இந்த எஸ்டிமேட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது 30 பேர் தான் ஹையஸ்ட் மெம்பர் இருக்கக்கூடிய கமிட்டி. 30 பேருமே லோக்சபாலேருந்து. யூபிஎஸ்சி கேட்டு செலிச்ச டாபிக் இது. இதில் மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 22 பேருக்கு 1 வருஷம் தான் அவங்களுடைய டேர்ம், டென்யூர். யார் இவங்களுடைய சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, இந்த எஸ்டிமேட்ஸ் கமிட்டி, பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் கமிட்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கமிட்டியில் மினிஸ்டர்ஸை எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த விஷயம். மினிஸ்டர்ஸை எடுத்துக்க மாட்டாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோ இல்லை ஏதோ ஒரு வகையில் எந்த மினிஸ்டராக நீங்கள் இருந்தாலும் இதில் எடுத்துக்க மாட்டாங்க. இதில் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின்ங்க, இவங்களால் சுவோ மோட்டோ அதிகாரம் அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அதை பற்றி இந்த டாப்பிக்கில் பேசியிருக்காங்க. சுவோ மோட்டோ அப்படின்னா தன்னிச்சையாக நான் ஒரு ரிப்போர்ட்டை வாங்கி அதை பற்றி பார்லிமெண்ட்டில் சொல்லக்கூடியது. அதற்கான அதிகாரம் இவங்கக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. ஸோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் மக்களே.